எங்கள் மத்தியில் சில நீதியுள்ள மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, இதையேதான் நான் அவளிடமும் சொன்னேன். என்னையே நான் யாரிடமும் பலிய புகுத்த மாட்டேன். என்னை தேடுகிற யாரையும் தள்ளவும் மாட்டேன் என்றார். சமாரியர் இயேசுவை பார்த்து, நீர் நீதி உள்ளவர், நீர்தான் கிறிஸ்து என்று அந்த பெண் சொன்னாள். அது உண்மையா? கடவுளின் நாமத்தால் எங்களுக்கு பதில் சொல்லும் என்றனர். இயேசு அவர்களை பார்த்து, அவர் நான் தான். மெசியாவின் காலம் வந்துவிட்டது. இஸ்ராயேல் தன் அரசரால் ஒன்று கூட்டப்படுகிறது. இஸ்ராயேல் மட்டுமல்ல என்றார். ஒரு முதியவர் இயேசுவை பார்த்து, அதாவது எங்களைப் போல் தப்பறையில் இல்லாதவர்களின் மெசியாவாக நீர் இருப்பீர் இல்லையா என்று கேட்டார். இயேசு அந்த முதியவரை பார்த்து, மூப்பரே, நீர் இவர்களின் தலைவர் என்று தெரிகிறது. நீர் நேர்மையுடன் சத்தியத்தை தேடுகிறதாகவும் காண்கிறேன். நீர் பரிசுத்த நூல்களை கற்றவராய் இருப்பதால் நான் கூறுவதை கவனியும். எசேக்கியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 3 முதல் 8 வரை உள்ள பகுதியில் எசேக்கியேலுக்கு ஆவியானவர் தீர்க்க தரிசன அலுவலை ஒப்படைத்து சொன்னது எனக்கு சொல்லப்பட்டது. மானிட மகனே, நாம் உன்னை நம்மை விட்டு அகன்று போன கலகக்காரராகிய இஸ்ராயேல் மக்களிடம் அனுப்புகிறோம். அவர்கள் விவேகமற்ற முரட்டு குழந்தைகளாய் இருக்கிறார்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இவ்வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்வதாக சொல்வாயாக. கலகக்காரராகிய அவர்கள் கேட்பார்களோ, பாவம் செய்வதை விடுவார்களோ என்னமோ. ஆனால் அவர்கள் நடுவில் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டதாக அவர்கள் அறிய வேண்டும்.